வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். திடீர் மின்தடை காரணம் வெளியானது. அஸ்வெசும சிறந்த திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை. இன்றைய நாளுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பு. வெளிநாடொன்றில் கோர விபத்தில் சிக்கி 41 பேர் பலி. இனி ஆன்லைனில் போக்குவரத்து கட்டணம் வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் அண்மைய நாட்களில் தேங்காய் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தென்னை பயிர்ச்செய்கை விரிவுபடுத்தப்படுவதற்காக கப்ருக்க நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்று தெங்கு பயிர்ச்செய்கை சபை தெரிவித்துள்ளது. இவற்றில் 1 மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வலயத்திற்கு அருகில் நடப்படும் என்று அதன் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். அதன்படி இந்த செயல்முறையின் முதல் திட்டம் கம்பஹா மாவட்டத்தில் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சுனிமல் ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். கப்ருகா கடன் திட்டத்திற்கு இணையாக இந்த கப்ருகா நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும். 2025ஆம் ஆண்டுக்குள் 2.5 மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு பயிர்ச்செய்கை சபை திட்டமிட்டுள்ளது. அதன் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதி வாரத்தில் 2024 ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் சில்லறை விலை 88% அதிகரித்துள்ளதாக ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த நாட்களில் ஒரு பெரிய தேங்காய் ரூபாய் 200 முதல் 250 வரையிலும், ஒரு சிறிய தேங்காய் ரூபாய் 170 முதல் 190 வரையிலும் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் மொத்த விலை சுமார் 110% அதிகரித்துள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்திற்காக மின்னணு கட்டண முறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. பண பயன்பாட்டை குறைத்து பயணிகளுக்கு வசதியை வழங்குவதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வங்கி அட்டைகள் மூலமாகவும் பணம் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு பேருந்திற்கும் மின்னணு கட்டண சாதனங்கள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி 48 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து நேற்று மெக்சிகோவின் தெற்கு கான்கன் மற்றும் டபாஸ்கோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தெற்கு மெக்சிகோவில் நேற்று அதிகாலையில் 48 பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து கான்கன் மற்றும் டபாஸ்கோ இடையே சென்று கொண்டிருந்த போது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக டபாஸ்கோ அரசு தெரிவித்துள்ளதுடன் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில் பேருந்தில் இருந்த 38 பயணிகள் மற்றும் 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளதுடன் லாரியின் ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையான உதவிகளை வழங்க மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்ட விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் திகதி அறிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு அடுத்த வாரத்திற்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக லிட்ரோ நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு பணவழுப்பல்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 573 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 487.6 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 17.5% அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2024ஆம் ஆண்டில் மொத்தமாக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து 6.57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்ட 5.96 பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 10.1% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் பணமானது நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை தவிர இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் 2வது பெரிய மூலம் என்பது குறிப்பிடத்தக்கது. வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் இன்றி அஸ்வெஸ்ம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்வெஸ்ம சிறந்ததென கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திற்கான பட்ஜெட் என்ற தொனிப்பொருளில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி அஸ்வெஸ்ம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடமும் இல்லை. வறுமை நிலை அதிகரித்தமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது. அதற்கமைய 1/3 பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது. அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட அஸ்வெஸ்ம வேலை திட்டம் சிறந்தது என கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையில் அன்றி தரவுகள் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன, முன்னர் காணப்பட்ட சமுர்த்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வெஸ்ம சிறந்த திட்டம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இத்திட்டத்தில் அவ்வாறான போக்கு அவதானிக்கப்படவில்லை என்பதனாலாகும். எனவே முந்தைய திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வெஸ்ம திட்டத்தில் சிறந்த விடயங்கள் பல காணப்படுகின்றன. இந்த திட்டத்தில் பணப்பரிமாற்றம், வங்கி முறையூடாக முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவற்றை அதற்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் காணப்படும் ஆர்வமின்மை இலங்கையில் காணப்படும் மிக முக்கிய பிரச்சினையாகும் என்றார். பாணந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் திடீரென மின்தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று காலை முதல் பல இடங்களில் மின்சார விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டுள்ளது. திடீர் மின்தடை காரணம் வெளியானது. அஸ்வெஸ்ம சிறந்த திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை. இன்றைய நாளுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பு. வெளிநாடொன்றில் கோர விபத்தில் சிக்கி 41 பேர் பலி. இனி ஆன்லைனில் போக்குவரத்து கட்டணம் வெளியான அறிவிப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.